அனைவருக்கும் வணக்கம். ஐசிடி பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸுக்கு ஈக்குவலண்டாக லிப்ரோ ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸை வந்து நம்மளுடைய சாதாரண லேப்டாப்பில் ஃப்ரீயாக எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், இனிமேல் நம்ம வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஐசிடி பயிற்சியில் வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதை வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து எளிமையான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சுலபமான வழிவகுக்கும். சரிங்களா? அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் சர்ச் இன்ஜினில் Libre0ffice அப்படின்னு நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் வந்து டவுன்லோட் சர்ச் இன்ஜினில் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டவுன்லோட் Libre0ffice அப்படின்னு இருக்கும். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸில் அடுத்த பேஜுக்கு நமக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்கள் லேப்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 64 32 பிட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த Libre0fficeல வந்து 7.1.5 அப்படிங்கிறது ஓல்டு வெர்ஷன், 7.2.0 அப்படிங்கிறது தான் நியூ வெர்ஷன். சரிங்களா? அங்கே ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய ஓஎஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா 64 பிட்டு, அதனால் 64 பிட் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மறுபடியும் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி எந்தெந்த ஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா லினக்ஸு, விண்டோஸு, இது மாதிரி வந்து எல்லா ஓஎஸுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா இலவசமான ஒரு சாஃப்ட்வேர். இப்போ என்னோடய லேப்டாப் வந்து விண்டோஸு, அந்த விண்டோஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டு 64 பிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் டவுன்லோடு ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோடு பேஜுங்கிறத வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டவுன்லோட் பேஜை கிளிக் பண்ண அப்படின்னா அடுத்த பேஜுக்கு லோட் ஆகும். நீங்கள் எதுவுமே டச் பண்ணாதீங்க. 1 or 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ்ங்கிற ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த சேவ்ங்கிற ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன இந்த சேவ்ங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் இடத்துல டவுன்லோட் ஆகிறதுக்கான லைன் வந்து ஓடிட்டுருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 324 MB இருக்கும். சரிங்களா? உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபைலை வந்து நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கவனிங்க. ஒரு சின்ன ஸ்டெப்பு மாறினாலும் உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? நம்ம பயன்படுத்தக்கூடிய எம்எஸ் ஆஃபீஸை அதே மாதிரி தான் இது இருக்கும். இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் நிறைய வந்து தமிழ் டைப் ரைட்டிங், ஆங்கில டைப் ரைட்டிங் எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 80% வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து 20% டவுன்லோட் ஆன ஒவ்வொரு ஃபைலை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? 100% ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு டவுன்லோட் ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஃபைல் இருக்க இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு காலம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அந்த இன்ஸ்டால் அப்படிங்கிற காலத்தை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதில் சில பர்மிஷன்லாம் கேட்கும். நான் ஒவ்வொரு வழிமுறைகளாக வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகி முடிச்சிடுச்சு. இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம வந்து காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பர்மிஷன் கேட்டுச்சு அப்படின்னா ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜுக்கு வந்து நமக்கு லோட் ஆகும். அடுத்த பேஜுக்கு வந்து லோட் ஆனோடனே நம்மளுடைய ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான பர்மிஷன் ஆகிட்டுருக்கு. இதில் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு 1 or 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டைப்பிக்கல், ஒன்று கஸ்டமைஸு. கஸ்டமைஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் டைப்பிக்கல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் ஆயிடும். கஸ்டமைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்க்டாப் ஐக்கானில் நமக்கு வந்துடும். சரிங்களா? வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டிக் மார்க் எடுத்துக்கலாம். நான் வந்து டிக் மார்க் வேணும் அப்படின்னு வச்சுட்டு அடுத்த இன்ஸ்டால் நான் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது 1 or 2 செகண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய லேப்டாப்பை பொறுத்து, உங்களுடைய ரேம்பை பொறுத்து உங்களுடைய ஸ்பீடு வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். இப்போ எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கான டைம் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் வந்து மூவ் பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபினிஷ் வரும். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையான முறையில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு.
இன்ஸ்டால் முடிஞ்சுச்சுன்னா நமக்கு வந்து ரைட் கார்னர் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம இப்போ ஓப்பன் நம்ம கொடுத்துடலாம். சரிங்களா, ஓப்பன் கொடுத்திங்க அப்படின்னா நமக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 செகண்ட்ஸில் நமக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் பயன்படுத்தக்கூடிய வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல் அது மாதிரி நமக்கு காலங்கள் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் மாற்று வழியில் கீழே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி நம்ம லிப்ரோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணால் கூட நமக்கு கிடச்சிடும். சரிங்களா, இந்த ஒவ்வொரு வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றி இது மாதிரி வந்து அதில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த காணொளி மூலமாக நம்ம வந்து இதை கற்றுக்கிட்டு நம்ம வந்து இனிமேல் வரப்போகிற பயிற்சி காலங்களில் நம்ம வந்து எளிமையாக முறையில் கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து அதில் வேர்டு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் லிப்ரோ ஆஃபீஸில். இப்போ கிளிக் பண்ணிட்டேன் வேர்டை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. 1 or 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதே மாதிரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு எக்ஸல் ஃபைல் வந்து நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா, கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எக்ஸல் ஃபைலும் அதே மாதிரி தான் நமக்கு எம்எஸ் ஆஃபீஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இடம்பெற்றிருக்கும். சரிங்களா, இந்த அதுக்கடுத்து பவர் பாயிண்ட்டும் உங்களுக்கு இதே மாதிரி சேம் மெத்தட் இருக்கும். இப்போ கீழே சர்ச் பாக்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதில் லிப்ரோ அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆப்ஷன் வந்து காட்டும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணி எடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 3 ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வேர்டில் இருக்குது, ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல், மூணாவது பவர் பாயிண்ட்டு. சரிங்களா, இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸல். இந்த எக்ஸல் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அடுத்தது எக்ஸல் நமக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸல் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வழிமுறைகளை வந்து பின்பற்றி கொண்டு நம்ம ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு எது தேவையோ, வேர்டுனா வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல்னா எக்ஸல், நமக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பவர் பாயிண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அடுத்த பவர் பாயிண்ட் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டும் பொழுது ஒவ்வொரு பவர் பாயிண்ட்லையும் நம்ம வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி டைட்டில் இது மாதிரி எல்லா காலங்களும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதில் சேம் இருக்கும். சரிங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டால் நமக்கு எல்லாமே கிடச்சிடும். சரிங்களா, இந்த வழிமுறை உங்களுக்கு இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சார்ந்து தொடர்ந்து வீடியோக்கள் நம்ம சேனலில் வரும். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனைவருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.